அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், குரு பெயர்ச்சி, இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசி தான் மீன ராசி. நம்ம எப்பொழுதும் வழக்கம் கடைசியாக தான் மீன ராசிக்கு போடுவோம். ஆனால் இப்பொழுது இந்த குரு பயிற்சியை நம்ம ஃபஸ்ட்டு மீன ராசிக்கு தான் போடுறோம். ஏன் மீன ராசிக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது மீன ராசிக்காரர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய கஷ்டங்களோடும் மன உளைச்சலோடும் மிகப்பெரிய கடன் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அடைந்ததை போல் இந்த குரு பெயர்ச்சி இறைவனுடைய அருளாசியைப் போல் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் நம்ம அவங்களுக்கு மீன ராசிக்கு போட்டு அப்புறம் பாக்கி ராசிகளுக்கு அடுத்தடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி மீன ராசிக்கு தான் முதல்ல குரு பெயர்ச்சி பலன் போடுறோம். மீனராசி நண்பர்களே, சாந்தமான குணமும் சகிப்புத்தன்மையும் எப்பொழுதும் அறிவு கூர்மையோடும் அறிவாற்றலோடும் எந்த ஒரு முயற்சியையும் சாதுரியமாகவும் அமைதியாகவும் செய்து முடிக்கக்கூடிய திறமையுள்ள மீனராசி நண்பர்களே, தற்பொழுது குரு பெயர்ச்சியானது பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இரவு 11 மணி அளவில் உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியாகிய மிதுன ராசியிலிருந்து 5வது ராசியாகிய கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக 7.5 சனியின் பாதிப்பில், முதலில் 2 ஆண்டு விரயச்சனி, அப்புறம் இப்பொழுது ஜென்மச்சனி, இந்த 7.5 சனியின் பாதிப்புகளாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜென்ம ராகுவின் பாதிப்பாலும் மிகவும் மன உளைச்சலுக்கும் மிகவும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையும் கஷ்டமான வாழ்க்கையும் கடன் பிரச்சனையும் குடும்ப தொல்லையும் மன உளைச்சலும் இது போன்ற மிக மிக உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுத்து வந்திருக்கும். அதாவது எதுன்னு சொன்னாக்க 7.5 சனியும் கடந்த 1.5 வருடங்களாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பயிற்சியாகிய ராகு, அதற்கு முன்பு 1.5 வருடங்களாக உங்களுடைய ராசியில் வீட்டிலிருந்து ஜென்ம ராகுவாக உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்து வந்தார். இது போன்ற காலகட்டங்களில் 3 வருடமாக நீங்கள் அடைஞ்சிக்கிட்டு வந்த மன உளைச்சலுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு விடுதலை காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக 100% சொல்கிறேன். இந்த 12 ராசிகளில் 100% இந்த குரு பெயர்ச்சி நன்மையை செய்யக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா மீனராசி. 100% மீனராசிக்கு தான் நன்மையை செய்கிறார். இப்போ எந்த வகையிலான நன்மையெல்லாம் நடக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டா, குரு பார்த்தார் கோடி நன்மை. உங்களுடைய ராசியை குரு பார்க்குறார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ராசிநாதன் குரு அவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதுங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய இடம், மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம், கலை நுணுக்கங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியும் இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியாதிபதி போய் 5ல் உட்கார்ந்தாலே நல்லா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்போ குரு 5ல் உட்கார்றார். குரு இயற்கையாக உங்களுக்கு குரு பார்வை கிடைச்சிருது. 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் அந்த 5ல் இருந்து. இதில் சிறப்பு என்னென்னா, உச்சம் பெற்ற குரு தன்னுடைய முழு சக்தியை வழங்கக்கூடிய குருவாக இருக்கிறார். இப்போ ராசிநாதனாகவும் இருந்து முழு சக்தியை வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அடுத்து சுபக்கிரகமாகிய குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது உங்களுக்கு இது காலம் வரை இருந்த மன உளைச்சல்கள், கடன் பிரச்சனைகள், எதிரியால் வந்த தொல்லைகள் மற்றும் தீய சக்திகள், ஏவல் பில்லி சூனியங்களால் வந்த பிரச்சனைகள், தொழில் கஷ்டங்கள் அனைத்துமே இப்போ சுபிட்சமாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் எடுத்துக்கணும். முதல்ல நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, மன உளைச்சல். அந்த மன உளைச்சலால் நீங்கள் பட்டுக்கிட்டு வந்த கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஏன்னா இப்போ 7.5 சனி முழுமையாக உங்களுக்கு நெகட்டிவான பலனை கொடுக்க முடியாது. முழுமையாக 7.5 சனியுடைய தாக்கம்ங்கிறது குறைஞ்சிரும். முழுமையாக குருவுடைய சுப பார்வை இருப்பதால் குருவுடைய தாக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுப எண்ணோட்டங்கள், சுப எண்ண அலைகள்,
அது மாதிரி வந்து சுபமான கதிர்வீச்சுகள் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மன உளைச்சல், உடல் பிரச்சனை, உடல் சம்பந்தமான வியாதிகள், கடன் தொல்லைகள், எதிரியால் வந்த தொல்லைகள், சமூகத்தில் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் அவங்கவுங்க இருக்க நிலையிலேருந்து மதிப்பு குறைவாக எண்ணிய சூழ்நிலையெல்லாம் போய் இனிமேல் மதிப்பு மரியாதைகள் அதிகமாகும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் வரக்கூடிய பலன்கள். அடுத்து உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு ராசிநாதனாக இருந்து வீற்றிருப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி, குதிரை ரேஸு அல்லது வந்து பந்தயங்கள் கட்டுவது, பங்கு மார்க்கெட் விஷயம், இது மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து லாட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. அதாவது இந்த மாதிரியான துறைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். கலைத்துறை, சினிமா சம்பந்தமான கலைத்துறை சம்பந்தமான துறையில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து அந்த முயற்சி வெற்றி பெறும். அதில் வந்து நல்ல சுபிட்சமான பலனை கொடுக்கும். அடுத்து நண்பர்கள் மத்தியிலையும் சமூக மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். நல்ல அழகான மேனியை, உங்களோட உடல் அமைப்பை ஒரு பிரகாசமாகவும் அழகாகவும் எடுத்துக்காட்டு வழியில். இதுதான் வந்து 5ஆம் இடத்தில் குரு வீற்றிருப்பதற்கான பலன்கள். அப்படின்னு நல்ல புத்தி கூர்மையோடு செயல்படலாம். அடுத்து வந்து புத்திரர்கள், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு குழந்தைகளுக்கு நல்லதை செய்வார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோச்சார குருவுக்கு வராது அப்படிங்கிறத எடுத்துங்க. அதனால் அந்த 5ஆம் இட குரு வந்து குழந்தைகளுக்கும் நல்லதையே செய்வார். பூர்வ புண்ணிய பலன், நல்ல பலன்கள் இப்போ வந்து சேரும். போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலன்கள், நல்ல பலன்கள் இப்போ வந்து சேரும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துங்க. அடுத்து வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 9ஆம் இடங்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்து விருச்சகம். குரு தன்னுடைய 5வது பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் நல்லாயிருக்கும். இப்பொழுதே வந்து உங்கள் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் வந்து கோயிலுக்கு போனப்போ கிறிஸ்டினாக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ எல்லாம் போனால் உடனடியாக உங்களுடைய ப்ரேயர் எடுப்படும். அவங்க அது வேண்டுதல்கள் நிறைவேறும். இது மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட அருளாசிகள், அதிர்ஷ்டம், அது வந்து பாக்கியஸ்தானம். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் இப்போ வந்து கைகூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெய்வ அனுக்கிரகம் பூரணமாக இருக்கும். உங்கள் பூர்வீக இடம், அதாவது உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழி சொந்தங்கள் இவங்கெல்லாம் இப்போ இணக்கமாக இருப்பாங்க அவங்களோட. அவங்களுக்கும் நல்லது. அவங்களுக்கும் ஒரு சுபிச்சல்லாத நிலைமையில் இருந்தாங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும். பூர்வீக சம்பந்தமான நில பிரச்சனைகள், இட சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சம்பந்தம், ஏன்னா விருச்சக ராசி அப்படிங்கும்போது அது இடத்த குறிக்க, செவ்வாயுடைய வீடு. அப்போ 9ஆம் இடமாக வந்து அந்த இடத்த குரு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நில சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக இட சம்பந்தத்தில் வந்து ஏதாவது அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது ரெக்கார்டு பிரச்சனை, இல்லை வேறு பாகப்பிரிவின பிரச்சனை, இதெல்லாம் வந்து இப்போ சுமூகமாக முடியும். இப்போ வந்து பூர்வீக தந்தை சார்ந்த குடும்பம் வந்து மிக அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். தந்தைக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டம். தந்தைக்கு தொழில் அமைதல் மற்றும் வந்து புதுசாக தொழில் தொடங்குதல், அல்லது கௌரவம் இல்லாமல் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாருன்னா கௌரவத்துக்கு பங்கம் வந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகி நல்ல கௌரவம், நல்ல தெய்வ அனுக்கிரகம் இதெல்லாம் தந்தைக்கு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம்லாம் தந்தைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து குரு வந்து 11ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம், மகர ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானம், இப்போ மகர ராசியை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் அதிகரிக்கும். சுபமான வரவுகள். 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த வரவுகளை எதிர்பார்க்க முடியாது. நேர்மையான தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வரவுகள் அதிகரிக்கும். அடுத்து வந்து பழைய நண்பர்களால் உதவி கிடைக்கும். சிலருக்கு வந்து 2வது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள்னா இப்போ வந்து சுபிச்சமாகும். இப்போ அது கைகூடி வரும். அதே மாதிரி வந்து மூத்த சகோதரர்கள் வந்து இப்போ நல்லா இருப்பாங்க. உங்களுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரியோ அல்லது சகோதரரோ இருந்தால் அவங்க ரொம்ப சுபிச்சமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அவங்களுக்கு தொழிலெலாம் அமையும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அபிலாசைகள், ரொம்ப நாளாக உங்களுடைய ஆசைகள் ஏதாவது வந்து நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். இது ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இது 3 வந்து அற்புதமாக வேலை செய்யுது. 1ஆம் இடம் உங்களுடைய ராசியும் நல்லா வேலை செய்யுது. இப்போ வந்து என்னென்னா நீங்களும் உடல் அளவுலையும் மன அளவுலையும் நல்லா இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து 9ஆம் இடம் வேலை 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய இடம், அந்த பூர்வ புண்ணிய பலனை, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடம், அதுவும் இப்போ நல்லா நடக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இப்போ அதிர்ஷ்டங்களை, நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், தெய்வ அனுக்கிரகம் உள்ள காலகட்டம். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து ஏதாவது ரொம்ப காலமாக ஆசைகள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதனால் இது ஒரு சுபிட்சமான காலகட்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னமும் இந்த காலகட்டங்கள் இன்னமும் நல்லா வேலை செய்யணும், நல்லா தெய்வம் அனுக்கிரகம் இன்னமும் வந்து அதுக்கான பலன்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆலங்குடிக்கு சென்று, கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடிக்கு சென்று வியாழக்கிழமை, அதாவது குரு பெயர்ச்சி என்று போனால் நல்லது. குரு பெயர்ச்சி அன்னைக்கு வந்து அவ்வளோ எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை, கூட்டம் ரொம்ப இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அந்த வாரத்திலேயோ மறு வாரத்திலேயோ வரக்கூடிய வியாழக்கிழமை போய் குரு கோயிலில் அர்ச்சனை பண்ணிங்க. இது முழு ஆசீர்வாதமாக அமையும். அடுத்து உங்களுடைய குலதெய்வம் எந்த ஊரில் இருந்தாலும், ரொம்ப தூரம் வெளியூரில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலேயே கூட குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுக்கலாம், வேண்டிக்கலாம். அது மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் அற்புதமான உதவிகளை செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முழுக்க 100% மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வந்து மீனராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த வீடியோவை திரும்ப ஒரு முறை பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து சரியான ஒரு பலனாக தெரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.